நீதி எப்போதும் சோர்ந்து போகாது. ஆனால் இங்கே என்ன நடந்தது நம்ம எனக்கு கோல் அடிக்க கேட்டு நான் என்ன நடந்தது எனக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. நான் நானும் நான் பார்த்து கொண்டிருக்கேன். நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் லைஃபுக்கு. நான் ஒரு காலம் நான் வந்ததில்லை. நான் வெளியே இருந்து சாப்பிட முடியாது. ஓடி போய் நான் உங்களுக்கு அண்ணா எங்களோட லைக் சரி இந்த ப்ரோக்ராம் போறதுக்கு இதா இருக்கும் தானேங்கண்ணா. அது நம்ம கை விரல் வலிக்க வலிக்க கூட நாங்க இந்த லைக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி எந்த இதுலயுமே தடைப்பற்ற கூடாது. அந்த பேசுற வார்த்தையை கூட இந்த விட்டு விட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க செய்யறோம்னா. சரிங்கண்ணா, வாய்ப்புக்கு நன்றிங்கண்ணா. மிக நன்றி, மிக நன்றி அக்கா. வணக்கம் இனிமேல் மற்றும் எல்லாருக்கும் தான் வணக்கம். எனக்கு ஒரு 5 நிமிஷம் நான் கொஞ்சம் கதைக்கணும். பேசுங்க. முதலாவதா எங்களோட புதிய ஸ்ரீலங்கா நாடு ஜனாதிபதிக்கு ஒரு வேண்டுகோள். அர்ச்சுனா ஆண்டவர் ஒரு தனி நபர். அவர் மக்களுக்காண்டிய அதனால் கூடும். ஆனா மருத்துவ மாவியாக்களே, நீங்கள் எல்லாம் உங்களோட மனசுல நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பாப்பா, நீங்கள் எல்லாம் உத்தமர்கள் உண்டு. எல்லாரையும் பார்த்து நாங்கள் டாக்டர் மாதிரி என்ன செய்த நீங்கள் ஒரு சில டாக்டர் மாதிரி நிறைய நான் மற்ற டாக்டர் மாதிரி சொல்லல, ஒரு சில டாக்டர் மாதிரி நீங்கள் நினைக்கலாம் அர்ச்சுனாவை போட்டுட்டோம் நாங்கள் வெண்டுட்டோம். அப்படி ஒரு காலத்தில் நினைக்காதங்க. கடவுள் உங்களை விடமாட்டார், நிச்சயம் தண்டிப்பார். அதுக்கான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு வெகு நான் மன நொந்தேன். ஆனால் அவர் சரி, அவரும் ஒரு சில புள்ளிகள் இருக்குண்டு, அதை நான் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டு வந்தேன். அவரை இன்றைக்கு செய்யாமத்தான் நீங்கள் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறீங்களான்றதை யோசிச்சு பாருங்க. உங்களோட குடும்பத்தில் உங்களோட சகோதரனோ இல்லை அக்காவோ தம்பிக்கலாம், உங்களோட வீட்டுக்கு எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் இருக்குது. அதை முதல் மனசுல நினைங்க. அவன் எழுதுகிற உங்களோட வசனங்களுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களே, நீங்கள் உத்தமர் புத்திரர் என்று எல்லாம் எங்களுக்கும் தெரியும். உத்தம புத்திரர் ஸ்ரீலங்காவில் வாழ்றவையை பற்றி தெரியும். கதைக்காதீங்க. நீங்கள் எல்லாம் நியாயகாரர், நீங்கள் எல்லாம் உத்தமர்கள் என்ற மாதிரி வேஷம் போடாதீங்க. எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் தெரியும். ஒரு சில டாக்டர் போட்காது வெல்லும். வணக்கம் அண்ணா, நான் கதைக்கிறேன். என்னடா இதில் கொஞ்சம் அமைதியாக கலங்க. எனக்கு சரியான எங்களுக்கு சாப்பிட கூட முடியல. நாங்கள் கஷ்டப்பட்டு